ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னா, பிரபாஸ், நிதி அகர்வால், மாளவிகா மோகன், ரித்திக் குமார், யோகி பாபு அண்ட் இன்னும் சில பிரபலங்கள் நடித்து வெளியான ராஜா சாப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பிரபாஸுக்கு தெலுங்கு ஃபேன் பேஸ் தான் அதிகம். ஆனால் தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரபாஸ் பாகுபலி மூலயமா தான் எல்லாருக்குமே அறிமுகமானார். ஒரு 1000 கோடி ஹிட்டு கொடுத்த ஒரு பேன் இந்தியன் மூவி ஆக்டராக தான் பிரபாஸை எல்லாருக்கும் தெரியும், தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போய் பார்த்தோன்னா நமக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் மிஞ்சும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படத்தில் ஸ்டோரி ரொம்ப ஓல்டு கான்செப்ட். ஊருக்கு ஒதுக்குப்புறமா பாலடைஞ்ச பங்களா இருக்கும். அதில் ஹீரோவாக அவங்க கூட ஒரு 4-5 பேராக போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பங்களாவில் இருக்க பேய் வந்து இவங்கள தொல்லை பண்ணும். அதில் அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வேறு இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் மாருதி வேறு ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் ஸ்டோரியாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் பிரபாஸ் கிட்டேருந்து. பிரபாஸோட ஃபஸ்ட்டு ஹாரர் மூவி வேறு இது. ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக போயிடுச்சு. அண்டு படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் முக்கால்வாசி அந்த சக்காலத்தி சண்டைன்ற மாரி தான் போயிட்டுருந்துச்சி. 3 ஹீரோயினும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிற மாரி, மிச்சம் இருக்கிற நேரத்தில் அந்த ஹாரர் பேய் வரா மாரியும், இந்த ஹீரோ அவங்க கூட இருக்கவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாரியும். ஸோ இந்த மாதிரி தான் மூவி ஃபுல்லாகவே போயிட்டுருந்துச்சி. அண்ட் இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா, அரண்மனை படத்தையும் காஞ்சனா 3 படத்தையும் கலந்து வச்சு ஒரு மூவியாக வெளியே விட்டால் எப்படி இருக்குமோ அந்தமாரி இருந்துச்சு. அரண்மனை படமும் காஞ்சனா படமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ மூவி பார்க்க போகிற ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு கமர்ஷியல் மூவி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாரி இப்போ பார்க்க போனால் எந்த இதுவும் தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட டைரக்டர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அட்ரஸே கொடுத்து இந்த படம் மட்டும் நல்லா இல்லைன்னா என் வீட்டுக்கே வந்து என்னை கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளால் ட்ரெய்லரை பார்க்கும்போதே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், கொஞ்சம் படம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது அப்படின்னு. இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் 3 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குது. அண்ட் இந்த படம் மொத்தம் 5 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா அண்ட் ஹிந்தி. இந்தந்த லாங்குவேஜஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவி ரிலேட்டட் ரிவ்யூஸ் அண்டு மூவி ட்ரெய்லர் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து தெரிவிக்கும். அண்ட் ஜனநாயகம் ட்ரெய்லரோடைய ரியாக்ஷன் வீடியோ பார்க்கணுன்னா சைடில் தெரியல கார்டை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது மூவிஸ் தமிழ் ரிவ்யூ.